ஹாய்! இன்னைக்கு சூப்பரான ஒரு கடம்பா ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா வெங்காயத்தை பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். வறுத்ததும் இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அதோட இது போகிற வரைக்குமே, பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லாமே வறுத்துக்கோங்க. அது வறுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கிறேன் நான். தக்காளி போட்டதுமே நல்லா அதை வந்து வறுத்துக்கணும். அதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணி அது நல்லா ப்ரௌனாக நல்லா அது இது இருக்கிற வரைக்குமே நல்லாவே வறுத்துக்கணும் நம்ம. நல்லா வறுத்ததுமே அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும் அந்த கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், அந்த ப்ரானுக்கு நம்ம எவ்வளோ மிளகாத்தூள் போடுவோமோ அதே அளவு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க கடம்பால். மிளகாத்தூள் போட்டதுமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருந்த கடம்பாவை எடுத்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா வறுத்துக்கோங்க. அதாவது நல்லா இதை வந்து பெரட்டி விட்டுக்கணும். பெரட்டி விட்டதுக்கப்புறமா இதில் நான் தண்ணிலாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது கடம்பாவும் ப்ரான் மாதிரி தான் கிட்டத்தட்ட. தண்ணி அதுவே விடும். கொஞ்சம் லைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட டோட்டல் டைமே பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் தான். பார்த்தீங்களா, நான் தண்ணியே ஊற்றல, ஆனால் தண்ணி இருக்குது. அதனால் நான் இதை வந்து ஒரு மீடியம் மோடில் வந்து மூடி வச்சுக்கிட்டேன் ஒரு 5 மினிட்ஸு. அதுக்கப்புறமா திறந்துட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க கேஸை. வச்சுக்கிட்டதுக்கப்புறமா இதில் நல்லா பெப்பர் போட்டு நல்லா இதை இந்த மாதிரி தண்ணி வற்றுற வரைக்கும் எடுத்திங்கன்னா வறுத்து எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாய், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.